Usually, when someone has the grace upon them, it should be confirmed by the body of Christ. உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபா வரங்கள் இருக்குமானால் பொதுவாக எந்த வரமா இருந்தாலும் சரி சரீரமாகிய சபையிலே உள்ளதான பெரியோர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும். It should be confirmed by leadership and believers around. சுற்றி இருக்கிறதான விசுவாசிகளாலும் பார்வையிலே இருக்கிறதான தலைவர்களும் உங்களுக்கு இருக்கிற கிருபா வரங்களை அங்கீகரிக்க வேண்டும். Because there are some people who go around praying and they're seeing vision, they're seeing a word here and there, and they're going to go to the leadership and say, God show me this, you have to do this. சில நேரத்துல இப்படிப்பட்டதான ஆசாமிகள் இப்படிப்பட்டதான சகோதரிகளும் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? இங்கும் அங்கும் தரிசனத்தை பார்த்தேன், இந்த வார்த்தையை கேட்டேன், அந்த வார்த்தையை கேட்டேன் என்று சொல்லி திடீரென்று தலைமைத்துவத்தினத்தில் வந்து இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதைத்தான் உங்களை செய்ய சொல்லுகிறார், இதை செய்யுங்கள் என்று நிர்பந்தம் பண்ணுவார்கள். Someone like that cannot be let loose on the church. இப்படிப்பட்டதான மக்களை நாம் ஜாக்கிரதையோடு பார்த்து கொள்ள வேண்டும். திருச்சபையிலே அல்லது கெடுத்து விடுவார்கள். So we need some intercessors that are recognized by leadership and they are submitted to the leadership. சபையிலே மன்றாட்டு ஜெப ஊழிய அவசியம். அவர்களை அங்கீகரிக்க வேண்டும், அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களை. ஆனால் அவர்கள் தலைமைத்துவ அங்கீகாரத்தோடு நேர்பார்வையோடு வழிநடத்துதலோடு இருக்க பழக வேண்டும்.